சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, நீதிமொழிகள் 27:12 சொல்லுது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ராஜாவின் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல ஆட்கள் இல்லைன்னு சொல்லி ராஜாவானவர் சாஸ்திரிகளை ஞானிகளை கொலை செய்யும்படி தேடுறாங்க. அங்க தானியலையும் அவன் தோழர்களையும் தேடினாங்க நாம வாசிக்கிறோம். ராஜாவுடைய சொப்பனத்துக்கு தேவன் கிட்ட விளக்கங்களை வாங்கி கொண்டு ராஜாவுக்கு தன்னை தானியேல் வெளிப்படுத்தினாருங்க. தானியலுக்கு கனம் உண்டாயிடுச்சு, அவன் தோழருக்கும் கனம் உண்டாயிடுச்சு. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானகன் பாருங்க, அவரு தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனுஷனா இருந்தார். ஆனா ஏரோதுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போய் அவருடைய பர்சனல் லைஃப்ல தேவையில்லாத ஆலோசனைகளை சொல்லி, அவர் விரும்பாத ஆலோசனைகளை சொல்லி கடைசியில சிறைச்சாலைக்குள்ள கைதியா போக நேரிட்டது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஏரோதின் ஜென்ம நாள்ல அவருடைய மகள் நடனம் பண்ணி யோவான் ஸ்நானனுடைய தலை வேணும்னு கேட்க கூட்டத்தில் இருந்தது நிமித்தம் அவனை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. இதே 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடும்போது தாவீது ஆகீஸ் ராஜா கிட்ட காத்து ஊடல போய் கொஞ்ச நாள் வசிக்கிறாருங்க. அந்த ராஜாவின் சமூகத்துல போகும்போது தாவீது பைத்தியம் போல நடந்து கொண்டான். ராஜாவும் கோலியாத்து கொண்ட நிமித்தா இவன் பைத்தியம் போல இருக்கான்னு சொல்லி அவனையும் கொல்லாம விட்டார். சவுளுடைய கைக்கும் தப்பு வைக்கப்பட்டார். ஒருவேளை இன்னைக்கு வேலையில குடும்பங்கள்ல தேவையில்லாத காரியங்கள்ல நீங்க ஆலோசனை சொல்றீங்களா? தானியேலை போல விவேகியா இருங்க, ஆபத்தை கொண்டு மறைந்து கொள்ளுங்க. யோவான் ஸ்நானகன் தேவ பிள்ளையா தான் இருந்தார். ஆனா தேவையில்லாத காரியங்கள்ல மூக்க நுழைச்சதுனால அவரோட உயிரே போயிடுச்சு. நீங்க உங்க குடும்பத்தாருக்கு தேவை, நீங்க உங்க மனைவிக்கு தேவை, நீங்க உங்க கணவருக்கு தேவை, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு தேவை, நீங்க உங்க சபைக்கு தேவை, நீங்க உங்க விசுவாசிகளுக்கு தேவை, நீங்க இந்த தேசத்துக்கு தேவைங்க. கர்த்தர் உங்களை நெடுநாளாய் வாழ்ந்திருந்து ராஜ்யங்களின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விரும்புகிற தானியேல் அதுக்கப்புறம் ராஜாவின் சொப்பனத்துக்கு அப்புறம் விளக்கம் சொல்லுகிறார், வெளிப்பாடுகளை சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அடையாளமா தானியேலின் புத்தகமும் அங்க மறைய பொருளா சீல் வைக்கப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். நீங்க தேவனுக்கு எல்லாவற்றுக்கும் மேல நீங்க தேவை. விவேகி போல நடந்து கொள்ள நம்ம செவி கண்களை மூடும். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்துல வருகிறோம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். ஆண்டவரே, எங்களை விவேகியா வைங்க. நாங்க பேதைகளா இல்லாதபடி வெகுளின்னு சொல்லுகிற அந்த அசுத்தாவி எங்க மேல இல்லப்பா. நாங்க வெகுளி இல்லை. யாராவது உங்களை வெகுளின்னு சொன்னா நான் வெகுளி இல்லைன்னு சொல்றேன். விவேகியா ஞானியா நாங்களும் எங்க பிள்ளைங்களும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இருப்பார்களாம். தங்கள் ஜீவனை, வேலையை, சொத்துக்களை, நன்மைகளை காத்துக்கொள்வார். தேவரீர் உங்களுடைய ஞானத்தினால் நிரப்புவீரார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.